வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்தநாள் குரு பூஜையை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளருக்கு வாரம் 2 பிரியாணி என 5 வாரங்கள் 10 பிரியாணி இலவசமாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்தநாள் குரு பூஜையை முன்னிட்டு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகளின் 165வது குரு பூஜை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெற்றது. குரு பூஜை விழாவை முன்னிட்டு அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மகா தீபாராதனை காண்பித்து சாமி தரிசனம் செய்தார். குரு பூஜை விழாவில் புதிதாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளருக்கு வாரம் 2 பிரியாணி என 5 வாரங்கள் 10 பிரியாணி இலவசமாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் வழக்கு செலவிற்காக 10,000 ரூபாய் நஷ்ட ஈடாகவும் மற்றும் வழக்கு தொகையாக 3,000 ரூபாய் என 13,000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சங்கரதாஸ் சுவாமிகள் நகரைச் சேர்ந்த சுந்தரகுமார் மணிகண்டன் கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடச் சென்றுள்ளார். சுந்தரகுமார் மணிகண்டன் வாங்கி சாப்பிட்ட பிரியாணியில் இறந்த நிலையில் பூச்சி ஒன்று கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் ஹோட்டல் நிர்வாகத்திடம் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் ஹோட்டல் உரிமையாளர்கள் சரியாக பதிலளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து சுந்தரகுமார் மணிகண்டன் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல், உறுப்பினர்கள் சுவிதா மற்றும் ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணை நடத்தியது. இந்த விசாரணையில் ஆவணங்களை பரிசீலித்த அவர்கள் ஹோட்டலில் வழங்கிய உணவில் பூச்சி இருந்ததை உறுதி செய்தது. இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு இன்று கூறப்பட்டது. அந்த தீர்ப்பில் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் வாடிக்கையாளரான சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு நஷ்ட ஈடாக 10,000 ரூபாயும் வழக்கு செலவுக்காக ரூபாய் 3,000 என 13,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் சுந்தரகுமார் மணிகண்டனுக்கு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் 2 பிளேட் சிக்கன் பிரியாணி வீதம் 5 வாரங்கள் இலவசமாக வழங்க வேண்டும் எனவும் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் உத்தரவிட்டார். 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள சுமார் 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. ஆலயத்தின் 311ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினமும் மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர்பவனி நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நாளையொட்டி கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் அமலானந்தன், சேலம் மறைமாவட்ட ஆயர் அருள் செல்வம் ராயப்பன் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஆயர்கள், குருக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்துவ பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அன்னை சிலை வைக்கப்பட்டு சிறப்பு தேர்பவனி நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் இருந்து தொடங்கிய தேர்பவனி உழவர்கரை மற்றும் சுற்றுவட்டார முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை சென்றடைந்தது. தேர்பவனியில் பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்துவ பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தியும் இறை பாடல்கள் பாடியும் பக்தி உணர்வுடனும் பங்கேற்று வழிபட்டனர். 3 நூற்றாண்டுகளை கடந்த வரலாற்று பெருமை கொண்ட இந்த ஜெயராக்கினி அன்னை ஆலயம்
புதுச்சேரியின் முக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலய பங்கு மக்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றதை புதுச்சேரியில் ஏராளமான ரசிகர்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள தாகூர் அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் IPL ஃபேன் பார்க் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரசிகர்கள் ஸ்டேடியத்தில் போட்டி பார்ப்பது போன்ற அனுபவத்தை பெறும் வகையில் பெரிய திரையில் நேரலை போட்டிகள் ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற IPL 53வது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியுடன் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணியை 19.2 ஓவர்களில் வீழ்த்தி 208 ரன்கள் எடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியை கண்டுகளிக்க புதுச்சேரியில் பல்வேறு வகையான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதில் ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டு போட்டியை கண்டுகளித்தனர். மேலும் அவர்களுக்கு வசதியாக தனி கேமிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபேஸ் பெயிண்டிங், செல்ஃபி அண்ட் டேக் பூத், கிட்ஸ் ஜோன் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் ரசிகர்களை உற்சாகப்படுத்த லக்கி ட்ரா நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும் ரசிகர்களுக்கு IPL ஜெர்சிகள் பரிசாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ரசிகர்களின் பாதுகாப்பிற்காக ஆம்புலன்ஸ், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் மற்றும் பிரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆகியோரும் பணியில் இருந்தனர். ராஜு நான் பேசுறேன். ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராமுக்கு நான் வந்து இருக்கேன். பசங்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த IPL ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஒவ்வொரு வருஷமும் இது வந்து இந்த IPL ப்ரோக்ராம் பெரிய அளவில் இங்கே நடத்துறாங்க. இது இந்த படிக்கிற பசங்களுக்கோ மற்ற ஆஃபீஸர்ஸு கம்பெனி வச்சு நடத்துறவங்களு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த IPL ப்ரோக்ராம் நடத்தணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் டான்ஸு எல்லாம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த IPL ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கணும் என்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஈவென்ட் ப்ரோக்ராம் மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் பசங்களுக்கு இங்க இருக்கு. அது இந்த பசங்க விளையாடக்குள்ள இப்போ ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அவர்களை டெல்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், தெலுங்கு தேசம் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளருமான மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு அவர்களை டெல்லியில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான் குமார் இருந்தார். புதுச்சேரி முத்தரையர் பாளையம் முத்தரையர் மேல்நிலைப்பள்ளி +2 பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி அடைந்ததை அடுத்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் உள்ள முத்தரையர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்து சாதனை படைத்த மாணவிகள் கமினி, கவிதா மற்றும்
சாதனா ஆகியோருக்கு பள்ளி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் முத்துராமன் சாதனை படைத்த மாணவிகளுக்கு குங்கும திலகம் வைத்து பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்த ஆண்டு +2 பொதுத் தேர்வில் பள்ளியிலிருந்து 102 மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கு 100% தேர்ச்சி கிடைத்துள்ளது. மேலும் 500 மதிப்பெண்களுக்கு மேல் 48 மாணவர்களும் 400 மதிப்பெண்களுக்கு மேல் 54 மாணவர்களும் மதிப்பெண் பெற்று அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதுகுறித்து பள்ளி முதல்வர் முத்துராமன் கூறுகையில், எங்கள் பள்ளியில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகம் பயின்று வருகின்றனர். ஒவ்வொரு மாணவரின் கல்வி முன்னேற்றத்திலும் தனி கவனம் செலுத்தி வருகிறோம். 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண் பெற்ற மாணவர்களையும் +1 வகுப்பில் சேர்த்து +2 பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் பயிற்சி அளித்து வருகிறோம். மேலும் 10ஆம் வகுப்பில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு +1 சேர்க்கையில் கட்டண சலுகை வழங்கப்படும் என்றார். வெற்றிக்கு காரணமான பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சங்க நிர்வாகிகளுக்கும் இந்த நிகழ்வில் கௌரவம் செய்யப்பட்டது. நான் முத்ராயர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இங்கே இருக்க டீச்சர்ஸோட சப்போர்ட்டாலையும் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டாலையும் இன்றைக்கி நல்ல மார்க் எடுத்திருக்கேன். 546 எடுத்திருக்கேன் 600க்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம், நான் முத்ராயர் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் 12th முடிச்சிருக்கேன். 553 மார்க் எடுத்திருக்கேன். இந்த மார்க் எடுக்க இந்த ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் கவிதா. நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இப்போ 12th 600க்கு 550 எடுத்திருக்கேன். இதுக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட பேரண்ட்ஸ், அப்புறம் என்னோட ஸ்கூல், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கேர் எடுத்து எல்லாரையும் தனித்தனியாக இது பண்ணி தான் இந்த மார்க் எல்லாரையும் எடுக்க வச்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் டெல்லியில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து பெற்றார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய மகளிர் அணி தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் டெல்லியில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து வானதி சீனிவாசன் அவர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவருக்கு காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றமைக்கு பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். L&T தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை பணியிடம் மாற்றம் செய்ய கோரியும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் கடிதம் வழங்கினர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இயங்கி வரும் பன்னாட்டு நிறுவனமான L&T தொழிற்சாலையில் மே 1ஆம் நாளன்று தொழிலாளர்களின் வாழ்வுரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் மீது L&T நிர்வாகம் வழங்கிய பொய் புகாரினை விசாரணை செய்யாமல் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் L&T நிர்வாகம் வழங்கிய புகாரினை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் விசாரணை நடத்தாமல் L&T நிர்வாகத்தின் கைப்பாவையாக செயல்பட்டு தொழிலாளர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதை கண்டித்து சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் வடக்கு சந்தித்து கடிதம் வழங்கினர். இந்த கடிதத்தில் L&T நிர்வாகம் தொழிற்சாலையை மூடிவிட்டதாக 3/8/2023 அன்று தொழிலாளர் துறையில் கடிதம் வழங்கியுள்ள நிலையில் தொழிற்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் சார்பில் புதுச்சேரி நீதிமன்றத்தில் 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் அனைத்து வழக்குகளிலும் L&T நிர்வாகம் நேர் நிற்காமல் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் புறக்கணிப்பு நடைமுறையினை தொடர்ந்து L&T நிர்வாகம் பின்பற்றி வருவதால் மே 4 அன்று L&T தொழிற்சாலையில் சென்று தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் ஜனநாயகமான முறையில் போராட்ட களத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்களின் அடிப்படை வாழ்வுரிமைக்காக போராடிய தொழிலாளர்கள் தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த வழக்கில் போராட்ட களத்தில் பங்கேற்காத தொழிலாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளது தொழிலாளர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் செயல்பட்டு உள்ளார் என்பதனை இத்தகைய செயல்பாடு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. 2/5/2026 அன்று L&T தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இந்த வழக்கினை திரும்பப் பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.
எல்என்டி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும் இனிவரும் எதிர்காலங்களில் தொழிலாளர்கள் அனைவரும் பணி பாதுகாப்போடு சுமூகமான முறையில் பணியாற்றிட எல்என்டி நிர்வாகம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் பங்கேற்க வேண்டும். புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள தாங்கள் எல்என்டி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்த வேண்டுமென முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் வழங்கிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு, திருபுவனை, தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால் சிவகுமார், மகேந்திரன், ரமேஷ், கொளஞ்சிநாதன், ஈட்டன் பாஸ்கர், ஜெயக்குமார், கிருஷ்ணமூர்த்தி, புவனேஸ்வர், சித்திரவேல், ரகுபதி, பூங்காவனம், செல்வம், கார்த்திகேய முருகன், சரவணன், பாஸ்கர், கணேஷ், பாலுசாமி ஆகிய அனைவரும் பங்கேற்றனர். புதுச்சேரி திமுக சட்டமன்ற தலைவராக AMH நாஜிம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற கட்சி நிர்வாகிகளை நியமித்து திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளர், கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத்ரட்சகன் MP தலைமையில் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் இரா சிவா அவர்கள் முன்னிலையில் நடைபெற்று முடிந்த புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து பேசி புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற கட்சி நிர்வாகிகள் நியமிப்பதென முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சட்டமன்ற உறுப்பினர் AMH நாஜிம் புதுச்சேரி மாநில திமுக சட்டமன்ற கட்சி தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினர் RR செந்தில்குமார் துணை தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினர் AK ரமேஷ் என்கிற செந்தில் கொராடாவாகவும், உறுப்பினர் கார்த்திகேயன் செயலாளராகவும், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன் பொருளாளராகவும் நியமிக்கப்படுகிறார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள சத்குரு அப்பா பைத்திய சுவாமியின் 165வது பிறந்தநாள் குரு பூஜையை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரபல பிரியாணி கடையில் வாங்கிய பிரியாணியில் பூச்சி கிடந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த வாடிக்கையாளருக்கு வாரம் 2 பிரியாணி என 5 வாரங்கள் 10 பிரியாணி இலவசமாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 311 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.